அன்பர்களே, இன்று சோமவாரம் மதுரை காஞ்சனமாலை திருக்கோவிலுக்கு செல்கிறோம். இத்திருக்கோவில் மதுரை மீனாட்சி சன்னதி நுழைவு வாயிலுக்கு எதிரே கிழக்கு ஆவணி மூல வீதியில் நடுவில் பெரிய நந்திக்கு அருகில் எழுகடல் தெருவில் அமைந்துள்ளது. கிழக்கு நோக்கிய சிறிய கோவில் இது. மலையத்வஜ பாண்டியன் மறைவிற்கு பிறகு அவரது மகள் மீனாட்சி அம்மை பாண்டிய பேரரசியாகி ஆண்டார். அப்போது பாண்டிய நாட்டு எல்லையை விரிவுபடுத்த படையெடுத்து சென்று பல மன்னர்களை வென்று இறுதியில் இமயமலையை முற்றுகையிட்டாள். அங்கு சிவதரிசனம் கண்டு வெட்கி நின்றாள். சிவபெருமான் சோமவாரத்தில் மதுரையில் அவளை மணந்து கொள்வதாக அறிவித்தார். அவ்வாறே மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் நடைபெற்றது. சிவபெருமான் சுந்தரபாண்டியன் என்னும் பெயரில் பாண்டிய நாட்டை ஆட்சி செய்தார். கௌதமரின் அறிவுரைப்படி ஸ்ரீ மீனாட்சியின் தாயான காஞ்சனமாலா முக்தி அடைந்திட ஒரு புனித சமுத்திரங்களில் நீராட விரும்பினார். கணவரின் கைகளை பிடித்து கொண்டுதான் இவ்வாறு நீராட முடியும். அவரது மருமகன் சுந்தரேசர் வானத்திலிருந்து மலையத்வஜனை அழைத்து வந்து ஒரு 7 கடலிலிருந்தும் தண்ணீரையும் பெற்று ஒரு தொட்டியை உருவாக்கினார். இதற்கு 7 கடல் தீர்த்தம் என்று பெயரிட்டார். இக்குளத்தில் நீராடிய பிறகு காஞ்சனமாலை முக்தி அடைந்தார். 1980ஆம் ஆண்டு இக்குளப்பகுதி வணிக வளாகமாக கட்டப்படுத்தப்பட்டது. இங்கு அமைந்த சிறு கோவிலே காஞ்சனமாலை திருக்கோவில் என அழைக்கப்படுகிறது. சிறிய கோவிலில் கருவறையில் அம்பிகையுடன் கூடிய சிவலிங்க வடிவில் சிவபெருமான் காட்சி தருகிறார். இவர் ஜலகண்டேஸ்வரர் என்றும் அம்பிகை மனோன்மணி என்றும் அழைக்கப்படுகிறார். கருவறையின் நுழைவாயிலில் விநாயகர் மற்றும் சுப்பிரமணியர் சன்னதிகள் உள்ளன. மகாமண்டபத்தில் சுவரில் நடராஜரின் பெரிய படம் உள்ளது. நடராஜர் வலது காலை தூக்கி ஆடுகிறார். வெள்ளியம்பலத்தில் ஆடும் நடராஜரை போன்றது. பதஞ்சலி, வியாக்கிரபாதர், சிவகாமி அம்மை மற்றும் ஒரு மன்னன் ஆகியோரும் இங்கு உள்ளனர். வெளிமண்டபத்தில் மலையத்வஜ பாண்டியன் மற்றும் காஞ்சனமாலையின் உருவப்படங்களும் உள்ளன. அவர்கள் ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்துள்ளனர். நவகிரகங்களில் புத்தர் சிங்கமுகத்தோடு இங்கு காணப்படுகிறார். இக்கோவிலில் நாயக்கர் கால கோவிலாகும். 16ஆம் நூற்றாண்டை சார்ந்த ஷாலுவன நரசிம்ம நாயக்கரின் கல்வெட்டு இங்கு உள்ளது. இக்கோவிலில் இருகால பூஜைகள் நடைபெறுகின்றன. பிரதோஷம் மற்றும் பௌர்ணமி, அமாவாசை, சங்கடகர சதுர்த்தி போன்ற நாட்களில் இங்கு சிறப்பு வழிபாடும் நடைபெறுகின்றன. திருமணத்தடை அகலவும் முக்தி நிலை பெறவும் குடும்ப ஒற்றுமைக்கும் இங்கு வழிபாடு செய்கின்றனர். சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்வித்தும் வில்வார்ச்சனை செய்தும் நெய் தீபம் ஏற்றியும் நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். எல்லா நலன்களும் தரும் மதுரை எழுகடல் வீதி காஞ்சனமாலை கோவில் சென்று அருள்மிகு மனோன்மணி உடனாய ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரரை வழிபட்டு உய்வு பெறுவோமாக. ஓம் நம சிவாய். ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எனக்கு.